சொத்துரிமையை பற்றி பேசும்போது எனக்கு இது ரீசெண்டாக நீயா நானால வந்து இந்த டவுரி பற்றின ஒரு டாக் போயிட்டு இருந்தது. அதில் ஒரு பர்சன் வந்து இது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நிறையா பேர் வந்து டவுரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கறத வந்து ஒரு பெண் வந்து வரதட்சணையை தாண்டி சொத்துரிமைக்கு தான் அவள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே அந்த கான்செப்ட் வந்து அவங்க சொன்ன அந்த விதம் பிடிச்சிருந்தது. ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது நிறையா வந்து உங்கள் வீட்டிலே இல்லை நம்ம வீட்டிலே வந்து நடந்திருக்கோம். இல்லை அம்மாக்கோ இல்லை அக்காக்கோ வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவங்களோட மேரேஜ்னு வரும்போது நிறையா கடன் வாங்குறது, இல்லை ஏதாவது வீடு இருந்தால் அதை விற்று அதிலேருந்து பணத்தை இது பண்ணி நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதுக்கான செலவுகள் வந்து அவங்களோட சொத்தை தான் விற்று இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் கோபிநாத்துமே வந்து சொல்லியிருப்பார், உங்களோட ஒரு வீட்டை தான் விற்று உங்கள் சொத்தை தான் விற்று உங்களுக்கு அந்த இடத்துல வரதட்சணையாக போடுறாங்க. அந்த புரிதல் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது பெரியாருமே எழுதியிருக்காரு. சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து இனிமேல் வந்து பெண்ணுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அது வந்து 1930 அந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்திருக்கு. அது வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வந்து டியூவல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கே வந்து பெரியார் வந்து கர்ப்பத்தடையை பற்றி அவர் எழுதியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து இயற்கைக்கு எகெயின்ஸ்டாக இது இருந்தாலுமே அப்படி இருக்கிறதுல என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் எழுதியிருக்காரு. இதை வந்து அவரோட ஒரு ஒப்பீனியனை வந்து அவர் எழுதியிருக்காரு. இதை கண்டிப்பாக நிறையா பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒன்று. அதை கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்குது, அதை கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை அவங்க பண்ணட்டும். ஆனால் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நிறையா பெண்களுக்குமே வந்து அவங்க இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு பீரியடில் தான் வந்து நிறையா அவங்களுக்கு எஜுகேஷன் கேப் ஆகலாம், இல்லை கரியர் கேப் ஆகலாம், அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா விஷயங்களை வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எகெயின் வந்து அவங்க ஒரு டிபெண்டன்சி அப்படிங்கிறது இதனால் ஏற்படுது. அப்படின்னா உண்மையாக அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குன்னா அதை அவங்க பண்ணட்டும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது ஒரு சமுதாயத்தோட ஒரு ப்ரெஷர்னாலேயோ இல்லை ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொடுக்குற ப்ரெஷர்னாலேயோ அதை அவங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னும் ரொம்ப அழுத்தி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு.